இங்க ஒரு ஆளு இந்த காட்டுக்கு கட்டைய வெட்ட வராரு. அப்ப இவர் இந்த பொண்ணு எரிச்சிட்டு போன சாம்பலையும் அந்த எலும்பு கூடயும் பார்த்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு. சோ போலீஸுமே கொஞ்ச நாள் முன்னாடி தான் மெர்சின்ற பொண்ணுமே காணாம போயிருப்பா. சோ இதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடி இந்த நியூஸ்ல வந்து இந்த பையனோட தாத்தாவும் அவங்க ஒய்ஃபும் பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. நம்ம செஞ்ச தப்புனால தான் நம்ம பேரனுமே கண்ணு முழிக்காம இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா அந்த எரிஞ்சு போன எலும்பு கூட பார்த்ததுல இருந்து நம்ம பொண்ணாதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இவங்க மேடில இருந்து குதிச்சு செத்துறான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதை பார்த்து இவர் அவங்கள ஸ்டாப் பண்ணி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிடல் போகும்போது எல்லாமே கரெக்டா தான் பண்ணிருக்கோம், இருந்தாலுமே உங்க பேரன் எதுக்கு இன்னும் எழுந்துக்கலன்னு சொல்லிட்டு தெரியல, இருந்தாலுமே இதுக்கப்புறம் நீங்க வீட்லயே வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்ப மெர்சியோட அம்மா இதை பார்த்துட்டு என்னோட பொண்ணை காணன்ற நிலைமையிலேயே இருந்த உங்க பேரனை என்னால கவனிக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க பேரனையுமே இவங்க பையன் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. சோ மெர்சி வயசுக்கு வந்தா செலவு பண்றதுக்காக காசுலாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப இவனோட செலவுக்காச்சும் ஆவட்டுன்னு சொல்லி இவர்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. ஆனா நைட்டே குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம நைஃப் எடுத்து கண்ணத்திலே குத்தி ரத்தம் வர வச்சுக்கிறாரு. இதை பார்த்த ஒய்ஃபுமே கழுவுறாங்க. ஆனா இவர் கண்ணுக்கு மட்டும் ரத்தம் போகாத மாதிரியே தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. என்னால இந்த வீட்ல இனிமேல் இருக்க முடியாது, சோ நம்ம கட்டிட்டு இருக்க வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது திடீர்னு கனவுல இவங்களோட பொண்ணு அந்த மெர்சியோட அம்மாவும் வந்து குழந்தையை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இவர் அதிர்ச்சியில எழுந்துக்கிறாரு. சோ நம்ம போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு வராரு. அப்பன்னு பார்த்து டிரைவர் போலீஸ் இவங்க வீட்ல இருந்து எடுத்த பிளட் சாம்பிளோட ரிசல்ட் வந்திருக்கும். பார்த்தா அந்த மெர்சின்ற பொண்ணுக்கு இந்த பிளட் சாம்பிளோ ரெண்டுமே ஒத்து போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அதே டைம்ல இவரும் போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அதை பார்த்ததுமே இவர் அவர்கிட்ட போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவர் நடந்த எல்லா உண்மையுமே ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஒரு பொண்ணை நாசம் பண்ண கேஸ்ல தான் அந்த பொண்ணை பாதுகாக்க சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ இவனும் அந்த பொண்ணை பிளான் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லி பாப்பா. ஆனா அவங்க இது ஆக்சிடென்ட் கேஸா முடிவு பண்ணுவாங்க. நீங்களே இதே மாதிரி உண்மையை சொல்றேன்னு போய் நின்னீங்கன்னா அந்த பொண்ணு நீங்க தான் நாசம் பண்ணி கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி 2 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே நீதி கிடைக்கணும்னா நம்ம இந்த உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். சோ அதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இவர் கூட்டிட்டு போறாங்க. அப்ப போகும்போது பிரைவேட் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. அதையும் சொல்றாங்க. சோ அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு பொண்ணோட ப்ரூஃப் வச்சு தான் அந்த நம்பர் வாங்கியிருப்பாங்க. சோ அங்க போய் செக் பண்ணும்போது அந்த பொண்ணு காலி பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு தெரிய வரும். அந்த பொண்ணோட காலேஜ்ல போய் செக் பண்ணும்போது தான் அந்த பொண்ணோட கார்டியன் ஆண்டன் போட்டு இவங்களோட ஊரையே போட்டுருக்கு. சோ இதை பத்தி சர்ச்சோட ஃபாதர் கிட்ட கேட்டா தெரிய வரும்னு சொல்லிட்டு அவங்க போய் செக் பண்றாங்க. அப்போ ஒரு ஃபார்ம்ல சைன் போட போது தான் அந்த ஃபாதரோட பேர் தான் ஆண்டன் தெரிய வருது. ஆனா அந்த பொண்ணை காப்பாற்றும் போது அவங்க ட்ரெஸ்ல ஒரு ஸ்பிரிட்டோட வாசம் அடிக்கும். சோ அந்த ஸ்பிரிட்டுமே இதே ரூம்ல தான் இருக்கும். சோ இதை வச்சு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. அப்பதான் அவரு இந்த மருந்தெல்லாம் இந்த பசங்களாம் படிக்கிற டியூஷன் மாஸ்டர் எனக்கே தந்தாரு. அது மட்டும் இல்லாம மெர்சி காணாம போன அன்னைக்கு மெர்சியோட வீட்டுல இருந்து டியூஷன் மாஸ்டர் ஓனதா அவர் பார்த்தோன்னு சொல்றாரு. சோ அதை வச்சு அவர் அரெஸ்ட் பண்றாங்க.